சென்னையில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிழல் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் இளைஞர் சங்க மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் புளியந்தோப்பு பகுதியில் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜி.வி. சுப்பிரமணியம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி தலைமை தாங்கினார். மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் மு. ஜெயராமன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன், 8 மாவட்ட செயலாளர்கள் கணினி கா. செல்வம், கே.எஸ். கோபால், போஸ்டர் தேவராஜ், கே.என். ஆனந்த், பெருமாள், மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் வடிவேல் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வடபழனியில் நாளை நடைபெறவுள்ள பாமக வேளாண் மற்றும் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் குறித்தும் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலா விழாவுக்கு அந்தந்த பகுதியிலேயே செவ்வறு விளம்பரங்கள், பதாகைகள், செவ்வறு ஒட்டிகள், பொதுமக்களுக்கு கட்சியுடைய கொள்கை எடுத்து சொல்லி அங்கே திருமண கூட்டங்கள், அந்த நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோடு வர வேண்டும் என்று ஐயா அவர்கள் அழைப்பு எடுத்து வருகின்ற 11/5/2020 அன்று மாலை 4 மணிக்கு அளவில் மாபெரும் அங்கே மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று தீர்மானப்படுகின்றோம். இதனிடையே திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி.எம். பிரகாஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சுற்றுச்சூழல், நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்வது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் ரவி, ஒன்றிய செயலாளர் சந்தானம் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே திருவண்ணாமலை அவலூர்பேட்டை பகுதியில் பாட்டாளி தானி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன், மாவட்ட அமைப்பு செயலாளர் பாலமூர்த்தி, தானி ஓட்டுநர் சங்க வட்ட தலைவர் சக்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே கிருஷ்ணகிரியில் பாமக மாநில மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி தலைமையில் மகளிர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர்கள் ராதாமணி, கலைவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.